ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோன்னா, இந்த டிஎஸ்பி அக்கௌண்ட் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் மாற்றுறது கம்பல்சரி இல்லையா, டிஎஸ்பி அக்கௌண்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இருந்தாலும் நிறைய எக்ஸர்வீஸ்மேனுக்கு இன்னமும் ஒரு சில டவுட்டாக இருக்குது. இதுக்காக ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் இருந்து ஒரு பேங்கிங் அட்வைசரி வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கிற தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் பகிருங்க. ஏன்னா நம்ம வீடியோ போட்டு நம்ம எல்லாமே சொல்கிறோம், ஆனாலும் அவங்க வரைக்கும் போய் சேர மாட்டேங்குது. இன்னமும் நிறைய எக்ஸர்வீஸ்மேன் வந்து தங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றாமல் இருக்காங்க. அதை கொஞ்சம் செய்ய சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டிஎஸ்பி அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். எஸ்பிஐயில் மட்டும்தான் இருக்கா, இல்லை அதர் பேங்க்ஸ் என்னென்ன இருக்குது, டிஎஸ்பி அக்கௌண்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி கிளைம் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இந்த பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இப்போ பென்ஷன் வந்தவங்களுக்கு 50 லட்ச ரூபாயா இருக்குது, விபத்தினால் ஏற்படுற மரணம், இதை வாங்கணும்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இருந்தாலும் நம்மளோட எக்ஸர்வீஸ்மேன் நிறைய பேர் தங்களோட பேங்க் பாஸ்புக்கை எடுத்து பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்க இன்னமும் ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன பாஸ்புக் வச்சுருந்தாங்களோ அதே பாஸ்புக்கு தான் இப்பயும் வச்சுருக்காங்க, அதே அக்கௌண்ட்டை தான் வச்சுருக்காங்க. ஆனால் சர்வீஸில் இருக்கும்போது அவங்க வந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, பென்ஷன் வந்ததுக்கப்புறம் பென்ஷன் வாங்கிட்டாங்க. அப்போ ரெண்டுமே டிஎஸ்பி தான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அவங்க இருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுமா, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகாதா, அவங்களுக்கு தெரியாதா மாதம் அக்கௌண்ட்டில் பென்ஷன் விழுகுது அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு தெரியும்ல, அப்படியே மாற்ற மாட்டேன்றாங்க. இப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் இருந்து பேங்கிங் அட்வைசரி அப்படிங்கிறது பற்றி 2 நவம்பர் 2025 கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதில் வந்து கிளியராக இருக்குது, நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுதான் அந்த பேங்கிங் அட்வைசரி நம்பர் 11/2025 ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து கொடுத்த அட்வைசரி. இது வந்து சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் ஆஃப் டிஃபென்ஸ் சேலரி அக்கௌண்ட் டு டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பி அக்கௌண்ட்டில் இருந்து டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட்டாக மாற்றுறது பற்றி. இதை தான் நம்ம டிஏபி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இதில் கிளியர் கட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சர்வீஸில் இருந்தப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து டிஎஸ்பி அக்கௌண்ட்டை வந்து சர்விங் டிஎஸ்பியாகவே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளைம்லாம் கிடைக்காது. பென்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பென்ஷன் அக்கௌண்ட்டாக மாற்றணும். அதனால தான் அதுக்கு பேர் டிஏபி அப்படின்னு வச்சுருக்காங்க. டிஃபென்ஸ் பென்ஷன் அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க, பென்ஷன் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கோங்க. அதுவும் டிஎஸ்பிக்கு கீழே தான் வரும். அதனால் ரொம்ப பேர் வந்து இது தவறான ஒரு புரிதலில் இருக்காங்க. ரெண்டுமே டிஎஸ்பி தானே, நம்மளுக்கு 2 பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், நம்ம ஆல்ரெடி டிஎஸ்பிக்குள்ளே தானே இருக்கோம், பேங்க்கே மாற்றாதா, அவங்களுக்கு தான் தெரியுமே நம்ம பென்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகாது, நீங்கள் கையெழுத்து போட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் மாறும். இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத கிளியர் கட்டாக ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து கொடுத்து எல்லாருக்கும் செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ட்ரில் நடக்கும்போதே இதை வந்து எல்லா ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கும் சொல்லி இதை அவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணி செய்ய சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் ஒன்லி ஃபார் அவேர்னஸ், விழிப்புணர்வு, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அடிக்கடி இதை பற்றி போடுறதுக்கான நோக்கம், யாராவது ஒரு வாழ்க்கையில் எக்ஸர்வீஸ்மேன் ஏதோ ஒரு விபத்தினால் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் குடும்பத்துக்கு பேக் போனே அவர் மட்டும்தான். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு யார் மூலமாக தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் ஆக்சிடென்ட்டில் 50 லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதை வாங்க போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னும் அந்த அக்கௌண்ட்டில் தான் வச்சுருக்காரு, சர்விங் டிஎஸ்பி தான் வச்சுருக்காரு, இது எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் வந்து பென்ஷன் வாங்குறீங்க, நீங்கள் இது சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு கை கெட்டினது வாய் கெட்டதாக போய் சேரும். நம்மளோட நோக்கம் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஒரு பாலிசிஸ் படி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதாக போய் சேர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த விஷயத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் என்னோட யூடியூப் சேனல். ஏன்னா விழிப்புணர்வு அடைஞ்சு அதை நீங்கள் சரியாக செஞ்சு யாரோ ஒருத்தர் லைஃப்பில், ஏன்னா எல்லாருக்குமே நடக்குமான்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் நம்ம முன்னாள் இராணுவ வீரர் சமுதாயத்தில் ஏதாவது எப்பயாவது ஒரு தடவை நடக்கும்போது அவருக்கு அது சரியான, அவர் வீட்டுக்கு வந்து அவர் இல்லாத போதும் அந்த தொகை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க. நம்மளோட நோக்கமும் அதான். நம்ம கண்டிப்பாக இதை பற்றி நம்ம வீடியோ தொடர்ந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், உங்களோட ஆர்மி குரூப்ஸ், உங்களோட எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.